அங்கே வந்து கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க, அந்த வாக்கு வந்து கன்சாலிடேட் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா எதுவுமே செய்கிறது கிடையாது. கடந்த காலில் அவர் சொன்ன வாக்குறுதியில் மிக முக்கியமான 2 வாக்குறுதி, இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை பண்ணுன்ற ஒரு வாக்குறுதி ஒன்று. 2வது வாக்குறுதியாக வந்து 3.5 இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை 5 நான் மாற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது 2மே அவர் செய்யலையே. ஆனா அவங்க மோஸ்ட்லி இஸ்லாமியரோட ஆதரவு டிஎம்கே இருக்கப்போ அவங்களுக்கு தானே இருந்தது. அதான் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தாங்க. ஏன் எப்பயுமே உங்களுக்கு அதிமுக பக்கம் ஒரு பாஜக இருக்கும், ஓகேங்களா? திமுக பக்கம் பாஜக இருக்காது. அதனால சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஓட்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டும் வந்து திமுக போனது உண்மைதான். இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கும், அது மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனையோ இடத்துல வந்து சிறுபான்மை மக்கள் திரும்ப அதே உருட்டு பழைய உருட்டுலாம் உருட்டினாங்க, இந்த தேர்தலையும் உருட்டினாங்க. பாருங்க அவர் வந்து பிஜேபி பி டீம்னு சொன்னாங்க. சரி, கடந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சி உருவான போது என்ன சொன்னாங்க, பிஜேபி பி டீம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றது விட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் வந்துச்சு. மக்கள் நீதி மையம் வரும்போது கூட இதே வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க, பிஜேபி பி டீம். புதுசா எந்த கட்சி வந்தாலும் பிஜேபி பி டீம். அப்ப இப்ப மக்கள் நீதி மையம் வந்து கமலஹாசன் அண்ணா அவர் வந்து திமுக சேர்ந்துட்டாரு. இப்ப என்ன ஆச்சு, அது இப்ப பிஜேபி பி டீம் கிடையாதா? யாரையும் ஏமாத்திட்டு இத்தனால? இதே போல இப்ப விஜய் சொன்னாங்க, அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? உங்க இந்த பிஜேபி போடான்றதே யாரும் மக்கள் நம்பல. இப்ப இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதை சொல்லி சொல்லி வாக்கரசியில் வாங்கிட்டே இருப்பாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க. இந்த டைம் பிஜேபி வந்தாலும் சரி, எந்த ஜேபி வந்தாலும் சரி, நாங்க பாத்துக்கன்றதுக்காக அவங்க டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப டிவிக்கே உண்மையாவே சொன்ன மாதிரி டிவிக்கேக்கும் பிஜேபி ஆதரவு தெரிவிச்சது அப்படின்னா டிவிக்கேக்கு மக்கள் மறுபடியும் ஓட்டு அது போடுவாங்க இஸ்லாமிய மக்கள் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவ மக்களா இருந்தாலும் சரி, பொது மக்களா இருந்தாலும் சரி, இந்து மக்களா இருந்தாலும் சரி தான்